வெல்கம் டு மீனா ஃபார் மேத். இந்த வீடியோவில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் ஆன அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்பர் லைன் மூலமாக ஈஸியாக கற்றுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்பர் லைனை என்ன, நம்பர் லைன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்க கார்டில் இருக்கிற வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ தட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிஷன் ஆஃப் நம்பர்ஸ் யூஸிங் நம்பர் லைன். ஸோ ஃபார் அடிஷன் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம சில சப்டிவிஷன்ஸை பார்க்க போகிறோம். நம்பர் 1, ஆடிங் அ பாசிட்டிவ் நம்பர் to a positive number. See example பார்க்கலாம். +2 plus +3. So first of all number lineல 0 இருந்து 2 counts rightல எடுக்கணும். Because right side தான் positive side. So 2 counts rightல எடுத்துட்டு for +3 திரும்ப 3 counts எடுக்கணும். So from 2 to 3 third count, sorry, from 2 to 3 first count, 3 to 4 second count, 4 to 5 third count. So after 3 counts you will reach at 5. So your answer will be 5. இப்போ number 2 பார்க்கலாம். Adding a positive number to a negative number. ஸோ ஒரு பாசிட்டிவ் நம்பரை ஒரு நெகட்டிவ் நம்பரில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ +3 ஆடட் வித் -4. இங்கேயும் ஃபர்ஸ்ட் 0லேருந்து ரைட் சைடில் 3 கவுண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ 1 2 3 you'll reach +3. இப்போது -4 கொடுத்துருக்கிறதுனால 3லேருந்து அகெயின் லெஃப்ட் சைடில் 4 கவுண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ 3 to 1 ஃபர்ஸ்ட் கவுண்ட், 2 to 1 செகண்ட் கவுண்ட், 1 to 0 third count, 0 to -1 fourth count. So after 4 counts we get -1. So -1 தான் உங்களோட ஆன்சர். ஸோ அதே தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம். Adding a negative number to a positive number. So -4 added with +3. Here first 0லேருந்து -4 கொடுத்துருக்கிறதுனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் 4 கவுண்ட்ஸ் எடுக்கணும். 0 to -1 2 3 4. ஸோ 4 கவுண்ட்ஸ் நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துட்டோம். இப்போ அடுத்து நமக்கு வந்து +3 கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து 3 கவுண்ட்ஸ் -4லேருந்து ரைட் சைடுக்கு எடுக்க போகிறோம். ஸோ -4 to -3 ஃபர்ஸ்ட் கவுண்ட், -3 to -2 second count, -2 to -1 third count. So after 3 counts your answer will be -1. ஸோ ஃபைனலி நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நெகட்டிவ் நம்பரை இன்னொரு நெகட்டிவ் நம்பரோட ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் திஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். -2 + -4 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 0லேருந்து சின்ஸ் வந்து -2 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கனால நெகட்டிவில் இருக்கிறதுனால 2 யூனிட்ஸ் வந்து மூவ் பண்ணணும். ஸோ 0லேருந்து லெஃப்ட் சைடில் 1 2. ஸோ 2 கவுண்ட் எடுத்துட்டேன். ஆஃப்டர் தட் -4 கொடுத்துருக்கிறதுனால -2லேருந்து அகெயின் ஒரு 4 கவுண்ட்ஸ் லெஃப்ட் போகணும். ஸோ -2 to -3 ஃபர்ஸ்ட் கவுண்ட், -3 to -4 செகண்ட் கவுண்ட், -4 to -5 third count, -5 to -6 fourth count. So after 4 counts we will reach at -6. So -6 will be your answer. ஸோ ஃபார் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா நம்பர் லைன் யூஸ் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து சப்ராக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி ஸ்டெப்ஸ் ஆர் நீடட் டு ரீச் த பொசிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் ஃப்ரம் த பொசிஷன் ஆஃப் செகண்ட் நம்பர். அதாவது கிவன் நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் கிவன் நம்பர்ஸை சேம் நம்பர் லைனில் மார்க் பண்ணிவிட்டு செகண்ட் நம்பரோட பொசிஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் நம்பரோட பொசிஷன் ரீச் ஆகிறதுக்கு எத்தனை கவுண்ட் வருதுன்னு பார்க்கணும். தட் கவுண்ட் வில் பி யுவர் ஆன்சர். ஆல்சோ அந்த கவுண்ட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்றது ரொம்பவே பேஸ் பண்ணி இந்த ஆன்சரோட சைன் சேஞ்ச் ஆகும். சே கவுண்ட் வந்து மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ரைட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் ஆன்சரோட சைன் பாசிட்டிவாக இருக்கும். அதே கவுண்ட் வந்து மூவ்ஸ் டுவர்ட்ஸ் லெஃப்டாக இருந்துச்சுன்னா ஆன்சர் வில் பி நெகட்டிவ். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Evaluate +6 negative minus subtracted from +2. ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ +6 இங்கே இருக்குது, +2 இங்கே இருக்குது. ரைட். ஸோ ஃபார் சால்விங் திஸ் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டு 2 நம்பரையும் என்ன பண்ணிட்டேன் சேம் நம்பர் லைனில் மார்க் பண்ணுறோம். இப்போ செகண்டில் இருக்கிற பாசிட்டிவ் 2 இருக்கு இல்லையா, இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் எங்கே இருக்குது இங்கே இருக்குது. ஸோ இந்த பொசிஷன்லேருந்து +2 பொசிஷன் இங்கே இருக்குது. இது வரைக்கும் வரத்துக்கு எவ்வளோ கவுண்ட் ஆகுதுன்னு செக் பண்ணுறோம். சேம் +2 to +3 1 first count, +3 to +4 second count, +4 to +5 third count, +5 to +6 fourth count. So 4 counts ஆயிருக்கு. So your answer will be 4. இப்போ இது from left to right போகுது கரெக்டாக, அதாவது towards right போகுது. So move towards right போகிறதுனால your answer will be in positive. ஸோ அதை அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எவாலுவேட் -7 -+2. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அதே மாதிரி -7 மார்க் பண்ணிக்கிறேன்,
+2 மார்க் பண்ணிக்கிறேன். செகண்ட் நம்பர் வந்து +2. ஸோ செகண்டா இருக்கிற நம்பர் எந்த பொசிஷன்ல இருக்கு? இங்க இருக்கு. இந்த பொசிஷன்லேருந்து -7 வர பொசிஷனுக்கு எவ்வளோ கவுண்ட் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ 2 to 1 ஃபர்ஸ்ட் கவுண்ட், 1 to 0 செகண்ட் கவுண்ட், 0 to -1 தேர்ட் கவுண்ட், -1 to -2 ஃபோர்த் கவுண்ட், -2 to -3 ஃபிஃப்த் கவுண்ட், -3 to -4 சிக்ஸ்த் கவுண்ட், -4 to -5 செவன்த் கவுண்ட், எயித்து கவுண்ட், நைன்த் கவுண்ட். ஸோ டோட்டலாக 9 நமக்கு கிடச்சிருக்கு, 9 கவுண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மூவ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் வரும் கரெக்டாக. ஸோ மூவ் டுவர்ட்ஸ் லெஃப்டாக வரதுனால நம்மளோட சைன் வந்து நெகட்டிவாக கிடைக்கும். சோஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஒரு நம்பர் லைனில் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். நீங்கள் நம்பர் லைன் யூஸ் பண்ணி நம்பர்ஸ் எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் ரைட் சைடில் இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். அதே நம்பர் லைனில் என்ன நம்பர் லைனா என்ன அண்ட் ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் இன்டீஜர்ஸ் இதெல்லாம் பற்றி நம்பர் லைனில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்க உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்க வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க மீனா ஃபார்மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.